தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எத்தனை திட்டங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மாநில அரசு சொல்றது, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படி மேடை போட்டு பொய்ய பரப்புற இவங்களோட முகத்திரையை கிழிக்க நாங்க போன இடம் மோடி கிராமம். கொடையளி செங்கோல் குடியோம்பல் 4 முடையானாம் வேந்தர் கொளி. வணக்கம், என்னோட பேர் டி.கே. ரமேஷ். செஞ்சியம்மன் நகர் கிராம தலைவர். பழங்குடியினர் நாங்கள் இருளர். எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது இருந்தது. பாதுகாப்பு இல்லாத யாருக்கிட்டலாம் நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து வெறும் வாகக்குடிசெல்லாம் மழை வந்தால் அடிக்கடிக்கு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு போவோம். ரெஸ்கியூ ஏரியா மாதிரி இருந்தது இந்த இடம். நாங்கள் ரொம்ப தொலைவு நாங்கள் கஷ்டப்பட்டோம். மழையிலையும் காற்றுலையும் நாங்கள் இந்த மாதிரி ஓலை வீட்டில் நாங்கள் இருந்ததுனால பாம்பு பல்லி இல்லாமல் எங்களை ரொம்ப தொலைவு நாங்கள் பயந்து கடந்தோம். நாங்கள் பாத்ரூம் எங்களுக்கு மகளிர்ன்றதுனால பாத்ரூம்ன்றது ஒரு பெரிய கனவு. உட்புதரில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வீடு இருக்கோ இல்லையோ, ஒரு மறைவா ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிருக்கோம். இந்த கிராமத்துல தண்ணீர் பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா இந்த பழவேற்காடு ஏரியாவே தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் ஊரில் நிறைய என்ன சொல்றது, ரோடு வசதி கூட செய்ய. இதெல்லாம் இந்தியாவோட பிரதமரா நம்ம மோடி ஐயா பதவி ஏற்கிறவர் தான். மோடி இப்போ இந்த கிராமம் எப்படி இருக்கு தெரியுமா? கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதும் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல கட்டப்பட்ட வீடுகள், ஜல் ஜீவன் குடிநீர் குழாய் இணைப்புகள், மத்திய அரசின் மானியத்துல தொடங்கப்பட்ட நண்டு வளர்ப்பு பண்ணை, மீன் வளர்ப்பு பண்ணை, கோழி மற்றும் காடை வளர்ப்பு பண்ணைன்னு திருமண பக்கம் எல்லாம் பிரதமர் மோடி கொடுத்த நலத்திட்டங்கள் தான் இருந்துச்சு. ஐயா மோடி ஐயா எங்களுக்கு வீடு திட்டம் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த கல்வி வீட்டில் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ அந்த ஐயாவுடைய மன திருப்தியாக இருக்குதுங்க. அந்த ஒரு சிம்பிளை பார்க்கும்போது மட்டும்தான் எல்லாருமே சமமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, இது டேரெக்டாக மத்திய அரசாங்கம் மூலியமாக நடக்குது. தெருவு சாலைகளெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை நம்மளுடைய பிரதமர் ரொம்ப தீர்த்து வச்சிருக்காரு எங்களுடைய இந்த பிரச்சனையை. தண்ணிக்கு ரொம்ப தொலைவு எங்களுக்கு கஷ்டத்தில் இருந்தது ஐயா. எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தீங்க, ஒரு குழா ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இப்போ ஜல் ஜீவன் திட்டத்தை வழியா எங்க வீட்டுக்கே வருது. அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு. பழங்குடியினர்னா அன்னைக்கு பயந்துகிட்டு இருந்த ஒரு காலத்துல இன்னைக்கு பழங்குடியினர் நிமிர்ந்து சொல்றோம். எல்லாம் எதிர்ப்பையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் சரி சமமாக வாழ்றோம்னா அது அவரால் மட்டும்தான் அது முடிஞ்சு சமமாக கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரிபொருளில் பார்த்தீங்கன்னா அது 5000 10,000 கொடுத்து வாங்கணும்னு ஒரு பயத்தில் இருந்தான். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே ஐயா பிரதமர் அவரால் மட்டும்தான் இந்த ஒரு சாதனையை பண்ண முடியும். ஓப்பனாக சொல்கிறேன், என் உள்மனசோட சொல்கிறேன். இந்த ஆட்சி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எங்கள் அப்பா அம்மா கூட கல்ல வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அவரும் நல்லா இருக்கணும், அவருக்கு குடும்பமும் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் யாருமே இல்லை குடும்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்தியாவே அவரோட குடும்பம் தான். அதில் நாங்கள் அவங்களோட பிள்ளைங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம். தாமரை தானே போட போறோம் ஓட்டு. நாங்கள் தாமரைக்கு தான் போடுவோம். தாமரைக்கு தான் போடுவோம். அவர் தாமரைக்கு போடுறோம், நாங்கள் ஐயாவுக்கு போடுறோம். நாங்கள் தாமரை தான் ஓட்டு போட போகிறோம். தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். மோடியாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்.